இன்று குழந்தை பாக்கியம் அருளும் புத்திரஜாதா ஏகாதசி. குழந்தை பிறக்காது என மருத்துவர்களாலேயே சொல்லப்பட்டவர்களுக்கு கூட நல்ல புத்திர பாக்கியத்தை அளிக்கக்கூடியது இந்த ஏகாதசி விரதம். என்ன கோளாறாக இருந்தாலும் சரி, அந்த கோளாறை நீக்கி புத்திர பாக்கியத்தை அளிக்கக்கூடியது இந்த ஏகாதசி. இதன் மகிமையை விளக்கும் வரலாற்று கதையை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதையை முழுமையாக கேளுங்க. துவாபர யுகத்தில் மாகிஷ்மதி நாட்டை ஆண்டு வந்த மன்னர் மகிஜித் குழந்தை இல்லாமல் வாடினார். வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோர்களை அழைத்து தன் குறையை சொல்லி காரணத்தை கேட்டார். அவர்கள், மன்னா, அதற்கான வழியை நாங்கள் தெரிந்து வருகிறோம் என்று சொல்லி காட்டுக்கு சென்றார்கள். அங்கு லோமசர் என்ற முனிவரிடம், முனிவரே, எங்கள் மன்னருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஒரு வழிவகை சொல்ல வேண்டும் என்று வேண்டினார்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி திறந்த முனிவர், அன்பர்களே, உங்கள் மன்னர் போன பிறவியில் ஒரு வியாபாரியாக இருந்ததால் வியாபார விஷயமாக வெளியூர் போகும்போது நடு வழியில் தாகம் தாங்காமல் ஒரு குளத்துக்கு தண்ணீர் குடிக்க போனார். அங்கு ஒரு பசு தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. இந்த பசு தண்ணீரை கலக்கிவிடும் என்று எண்ணிய வியாபாரி அதை விரட்டிவிட்டு தான் மட்டும் தண்ணீரை குடித்தார். அந்த பாவத்தின் காரணமாகத்தான் உங்கள் மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆவணி மாத வளர்பிற ஏகாதசி என்று உங்கள் மன்னனை விரதம் இருந்து விஷ்ணு பூஜை செய்ய சொல்லுங்கள். புத்திரஜாதா என்னும் அந்த ஏகாதசி புத்திரனை அளிக்கும் என்று சொல்லி வழிகாட்டினார். அவர் சொல்லியபடியே மன்னர் முறைப்படி விரதம் இருந்தார். அவருக்கு புத்திரனும் பிறந்தான். பிள்ளை பிறக்காது என மருத்துவர்களாலேயே சொல்லப்பட்டவர்களுக்கு கூட நல்ல புத்திர பாக்கியத்தை அளிக்கக்கூடியது இந்த புத்திரஜாதா ஏகாதசி விரதம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.